First, life process. இது நம்மளை பத்தி. இதோட ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம கையிலே இருக்கு. Alright? ஒவ்வொரு வாட்டியும் யோசிக்கிறப்பையும் நம்மள பேஸ் பண்ணி யோசிச்சோம்னா இதுல மிஸ்டேக்கே வந்து வராது. Right? So, what is life process? World is made up of living and non-living things. Alright? Living and non-living. Okay. Appo, there are a lot of living things in the world. Living organisms, no sollama, right? Living, and there are a lot of non-living things too. Rock, water, air, இது எல்லாமே கூட non-living தான். Alright? Oxygen, carbon dioxide, இது எல்லாமே non-living. How can you differentiate between living and non-living? On the basis of certain characteristics வச்சு சொல்லலாம். Alright? Breathing மட்டும் அப்படின்ட்டு இல்லை. Okay. Let us see what are these characteristics. Characteristics of living things. Number one, ability to move. Okay. அப்ப பஸ்ல கூட மூவ் ஆகுது அப்படின்றது ஒரு கொஸ்டின் கேட்கலாம். Right? Then produce offsprings. இனப்பெருக்கம். ஓகேவா? ரைட்? குட்டி போற இது குழந்தை பிறக்கிறதுல இருந்து சிங்கக்குட்டி அது மாதிரி எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸும் டெஃபினெட்லி ப்ரொடியூஸ் ஆஃப்ஸ்பிரிங்ஸ். கிவ் பர்த் டு நியூ இண்டிவிஜுவல்ஸ். ஓகேவா? ரைட்? ஒரு மேலோட வந்து ஹாஃப் குரோமோசோமும் ஃபீமேலோட ஹாஃப் குரோமோசோமும் வந்து சேர்ந்து நம்மளுக்கு வந்து பேபி பிறக்குதா? தென் ரெஸ்பாண்ட் அண்ட் ரியாக்ட். ஓகேவா? ரெஸ்பாண்ட் டு எக்ஸ்டர்னல் சேஞ்ச். இப்ப திடீர்னு யாராவது ஒருத்தவங்க ஊசி வச்சு குத்துனா என்ன பண்ணுவோம்? ஒண்ணு மூவ் ஆகும். ஓகேவா? இல்லைன்னா அதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஓகேவா? ரைட்? தென் கெட் ரெட் ஆஃப் வேஸ்ட் மேட்டர். டெஃபினெட்லி பாடியில நிறைய வேஸ்ட் மேட்டர்ஸ் இருக்கு. அது நம்மளுக்கு வந்து ஸ்வெட்டாவோ யூரினாவோ எக்ஸ்கிரீஷனாவோ வந்து நம்ம வந்து பண்ணணும். ஓகேவா? ரைட்? இது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல் டைம்ஸ்ல அப்படின்ட்டு அடக்கிக்கிட்டே இருப்பாங்க. வீட்டுக்கு வந்ததும் போவாங்க. ஆக்சுவலா அதெல்லாம் வந்து பண்ணவே கூடாது. எப்பயும் ஒரு குறிப்பிட்ட டைம் 3 to 4 hours ஒன்ஸ் வந்து நம்ம யூரின் பாஸ் பண்றதோ இல்ல வந்து டெய்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து எக்ஸ்க்ரீட் பண்றதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஓகேவா? அப்போ கெட் ரிட் ஆஃப் வேஸ்ட் மேட்டர். தென் டேக் ஃபுட் டு ஸ்டே அலைவ். டெஃபினெட்லி பிளான்டா இருந்தாலும் சரி அனிமலா இருந்தாலும் சரி வாட் எவர் இட் இஸ் லிவிங் ஆர்கானிசம்க்கு டெஃபினெட்லி ஃபுட் தேவை. ஃபுட் இருந்தாதான் அது மூலியமா எனர்ஜி வந்து நம்மளால கிரியேட் பண்ணிக்கணும். ஓகேவா? ரைட்? டேக் ஃபுட் டு ஸ்டே அலைவ். தென் டர்ன் ஃபுட் இன்டு எனர்ஜி. நான் பேசுறேன், நீ கவனிக்கிற, எல்லாத்துக்குமே எனர்ஜி தேவை. அந்த ஃபுட்டை வந்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்றது தான் நம்மளோட முக்கியமான டார்கெட். ஓகேவா? ரைட்? அப்போ எனர்ஜிக்காக தான் இது எல்லாமே நடக்குது. ஆல்ரைட்? ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் டுகெதர் ஒன்னு விட்டு ஒண்ணு வந்து அப்படின்ட்டு தனித்தனியா இல்லாம ஒன்னா நடந்துச்சுன்னா மட்டும்தான் லிவிங் திங்ஸ் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லுவோம். Let us see what are these processes known as. Processes like nutrition, respiration, excretion, transportation, reproduction, sensitivity, growth, okay, are known as life processes. இது எல்லாம் சைமல்டேனியஸா டெஃபினெட்லி நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ரைட்? Life process, it helps to sustain and maintain life. Okay, so we will learn about these processes in detail in the chapter called life processes. Okay, right? Nutrition. Living organisms need energy for growth and maintenance. Obtain food contains nutrients.
ஓகேவா? So what are the nutrients? Substance which an organism obtains from its surrounding and use as a source of energy is known as nutrients. Example, carbohydrates, proteins, fats. Okay? Carbohydrates, banana, bread, fruits, milk, இதெல்லாம் கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமா இருக்கும். அதே மாதிரி ப்ரோட்டீன்ஸ் வந்து நான்வெஜ் ஃபுட்டு, ஓகேவா? ஃபிஷ், ஸ்டீக், ஸ்டீக்னா மீட், ஓகேவா? எக், நட்ஸ், ஓகேவா? இதுல எல்லாத்துலயும் வந்து ப்ரோட்டீன்ஸ் அதிகமா இருக்கும். அப்புறம் ஆயில், நான்வெஜ் ஃபுட்ஸ் இதுல எல்லாம் வந்து ஃபேட்ஸ் அதிகமா இருக்கும். ஓகேவா? அப்போ இது வந்து ரெகுலரா நடக்கிறது. The process of intake of nutrients and its utilization. Utilization used for various functions by an organism is called as nutrition. The process of intake of food, okay, intake of food nutrients and its utilization by an organism is called as nutrition. Okay, right? இது வந்து டைரக்டா உனக்கு கொஸ்டினாவே வந்து வரும். Okay? The process of intake of nutrients and its utilization by an organism is called as nutrition. Okay, va? Upper nutrition provides raw material to sustain life. Ways of obtaining food is known as modes of nutrition. It is of two types. One, autotrophic. Two, heterotrophic. So, autotrophic, green. Okay, it produces its own food. In autotrophic nutrition, organisms takes in inorganic substance from the surroundings, like carbon dioxide, water, and sunlight. Okay, right? And the energy arrest panni, okay, inorganic substances from the surrounding and convert it into organic food. Inorganic substance the organic food வந்து create ஆகுது. Okay, for example, ஒரு plant இருக்கு, ஓகேவா? Green plants, in the presence of sunlight, in the presence of sunlight, ரொம்ப important, take in carbon dioxide, which is an inorganic substance, okay, and H2O, water, inorganic substance, okay, and convert it into food, organic substance, okay, by a process known as photosynthesis. Of a green plant, in the presence of sunlight, take in carbon dioxide and water and convert it into organic food, glucose, by a process known as photosynthesis. This mode of nutrition is known as autotrophic nutrition. Auto, self. Tropic, nutrition. Okay, right? A self-nutrition, self-creation of food. Okay, right? So, how do we define autotrophic nutrition? Autotrophic nutrition is a mode of nutrition in which organisms synthesize their own organic food. Synthesize na produce, making. Okay, right? Produce. Such organisms are called as autotrophs. Most plants, green plants, and some bacteria and some algae. Okay, right? இதெல்லாம் அதோட own food வந்து create பண்ணிக்கும். Only green plants மட்டும் தான் create பண்ணும். Okay. However, there are some organisms which cannot prepare their own food. They depend on other organisms for their food. Let us see some examples. Sure. ஒரு டைகர், லயன் ஆர் டைகர் வந்து ஒரு மானை ஒரு ஹெர்பிவரஸ வேட்டையாடுது. ஒரு மங்கி வந்து
மரத்துல இருந்து வாழைப்பழம் எடுத்துக்குது. டியர் வந்து புல் மூலியமா வந்து புல்ல சாப்பிடுறது மூலியமா வந்து நியூட்ரிஷன் எடுத்துக்குது. ஓகேவா, ரைட்? பாண்டா, அப்புறம் ant. ஓகேவா, ரைட்? All these, okay, are the examples of autotrophic, heterotrophic nutrition. Okay, right? This mode of nutrition is known as heterotrophic nutrition. Heterotrophic. Hetero, depending on others. Trophic nutrition. All animals and fungi. Okay, wow. In heterotrophic nutrition, different organisms use different strategies to obtain food, depending upon, okay, strategies, not methods. Okay, wow. Right? Body design, depending on the type of body system. Example, herbivores need different food compared to carnivores based on their digestive system. எது வந்து ஸ்ட்ராங்கான டைஜஸ்டிவ் சிஸ்டமா இருக்கும்? ஹெர்பிவரஸா கார்னிவரஸா? ஹெர்பிவரஸ். ஓகேவா? ஏன்? பிளான்ட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். அப்போ அதை டைஜஸ்ட் பண்றதுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கான டைஜஸ்டிவ் சிஸ்டம் வேணும். அதனால வந்து ஹெர்பிவரஸ்க்கு பெட்டரான டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், herbivores have a very long, strong, okay, a strong digestive system வந்து இருக்கும். Long intestines வந்து இருக்கும். Whereas carnivores have very short intestines. Okay, right? Short intestines. Therefore, herbivores eat grass, whereas carnivores eat flesh. Then organization. Whether the organism is unicellular or multicellular. Okay, unicellular organization இல்ல வந்து multicellular organization அப்படின்னு வந்து பார்ப்போம். ஓகே, எக்ஸாம்பிள், யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் என்ன பண்ணும்? அதோட ஃபுட்டை அப்படியே வந்து ஃபுல்லா வந்து உள்ள எடுத்துக்கிட்டு அதை டைஜஸ்ட் பண்ணிடும். ஓகே, எக்ஸாம்பிள் அமீபா. Unicellular organism has different mode, whereas ourselves, multicellular organism has different mode. Function. Depending on whether the organism is saprophytic or parasitic. Then availability of food material. என்ன food வந்து available இருக்கு. Depending on what is the type of food available around the organisms. Some organisms break down food into simple substance outside the body. வெளியிலேயே வந்து break down பண்ணிட்டு அப்புறம் தான் உள்ள எடுத்து. ஓகேவா, right? Then observe it inside. Example, fungi like yeast and mushroom and some carnivorous plants. The plants which feed on insects. Okay, right? Let us see how. Mushroom. Mushroom என்ன பண்ணும்? Food particles இருக்கு அப்படின்னா release enzymes and break down the food particles into very, very finer particles. ஓகேவா, right? குட்டி குட்டியா break down பண்ணிட்டு, ஓகேவா, குட்டி குட்டியா break down பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணி. ஓகேவா, mushrooms. Some organisms break down food inside the body, then observe it. Okay, human beings, cat and cow, all mammals. Let us see how. Food taken in, digestion அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, right? Food is taken in and இந்த food வந்து குட்டி குட்டி பீசஸா வந்து break down ஆகி break down into simple substance. ஓகேவா, இந்த குட்டி குட்டி சப்ஸ்டன்ஸா break down பண்ணிட்டு then it is observed by the small intestine and deposited in the blood. As the blood length வந்து observed in blood, then it travels to each and every part of the body, to each and every cell-க்கும் வந்து இது போய் சேரும். ஓகேவா, right? And
அந்த செல் வந்து ஆக்ட் ஆகுறதுக்காக நம்ம வந்து ரெஸ்பிரேஷன் பண்ணோம், எனர்ஜி ரிலீஸ் பண்றதுக்காக. Some animals and plants derive nutrition from other plants or animals without killing them. இப்போ இதெல்லாம் சாப்ரோஃபைட்டிக். ஓகேவா? சம் நியூட்ரிஷன் வந்து சம் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட் என்ன பண்ணும், அது வந்து தன்னாலே ப்ரிப்பேர் பண்ணாது, வெளியில இருந்து எடுக்காது, டைரக்டா அதர் லிவிங் பீயிங்ஸ் கிட்ட இருந்து எடுத்துக்கும். வைரஸஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு சில பாராசைட்ஸ். ஓகேவா? ரைட். But during the process they harm the host plant and animals. Definitely harm பண்ணும், லைட்டா வந்து ஹார்மிங் வந்து நடக்கும். எக்ஸாம்பிள் கஸ்குட்டா, ticks, leeches, tapeworms, etc. கஸ்குட்டா என்ன பண்ணும், பிளான்ட்டை சுத்தி இது மாதிரி டென்ட்ரல்ஸ் மாதிரி வந்து இது பண்ணும். இந்த பிளான்ட் கிட்ட இருந்து அதோட எனர்ஜியை டைரக்டா எடுத்துக்கும். parasitic plant which derives nutrition from other plants. Okay, Kasputa. Then ticks, parasites found on the bodies of animals like dogs. Then lice. Okay, parasites found in hair of animals. Then leeches. Okay, leeches, blood sucking parasites. Okay, then tapeworms. நம்மளோட பாடியில, நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல, இன்டெஸ்டைன்ல இருக்கும். ஓகேவா? பாடி, நம்ம பாடியிலே இருக்கும். worms found in the intestine of man and derives nutrition from that. டைரக்டா பிரேக் டவுன் ஆயிருக்க நியூட்ரிஷனை அதுவே எடுத்துக்கும். How do organisms obtain that nutrition? Since the food and the way it is obtained differ, the digestive system is different in various organisms. In single cell organism, the food may be taken in by the entire surface. But as the complexity of the organism increases, different parts become specialized to perform different functions. For example, amoeba takes in food using temporary finger-like extension of the cell surface, which fuses over the food particles, forming food vacuums. இதுக்கு பேர் வந்து சூடோபோடியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்ன ஆகும், ஃபுட் பார்ட்டிகல்ஸை அப்படியே டோட்டலா வந்து மூவ் பண்ணி அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸை க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபுட் வேக்யூலா வந்து ஃபார்ம் பண்ணிடும். ஓகேவா? ரைட். ஃபுட் வேக்யூலா ஃபார்ம் பண்ணிடும். தென் திஸ் ஃபுட் வேக்யூல் இஸ் டைஜஸ்டட். அதோட எனர்ஜி ஃபுல்லா சைட்டோபிளாசம் ஃபுல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆயிடும். Inside the food vacuole, the complex substances are broken down into simpler ones, which then fuses into cytoplasm. Okay. Upon digestive products, waste இருக்கா? The remaining undigested material is moved to the surface of the cell and thrown out. Slow-ஆ இது பண்ணிட்டு undigested material எல்லாத்தையும் வெளில வந்து புஷ் பண்ணிடும். Okay. Nutrition in human beings take place in a special system called as digestive system. Okay, it is made up of two parts. One, alimentary canal. Two, digestive glands. What is alimentary canal? Okay, in the full structure, mouth lende end varaikkum, anus varaikkum, alimentary canal அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். It is a long muscular tube of varying diameter. இங்க டயமீட்டர் வேற இருக்கும், இங்க வேற இருக்கும், அப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைன்ல வேற இருக்கும், லார்ஜ் இன்டெஸ்டைன்ல வேற இருக்கும். ஓகேவா? ரைட். வேரியிங் டயமீட்டர், நாட் சேம். Extends from mouth to anus. Glands are structured with secretes enzymes. அது வந்து enzyme. Glands அப்படின்றது வந்து which produce that salivary amylase. salivary glands வந்து salivary amylase வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அது டாலின் அப்படின்ற அந்த என்சைம் பேரு டாலின். இப்போதைக்கு உங்களுக்கு salivary amylase மட்டும் சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் நீ 11th 12th படிக்கிறப்பெல்லாம் அதை பத்தி ஸ்பெசிபிக்கா படிப்போம். Enzymes are chemicals which break down complex food into simpler ones. So they are also called as biological catalysts. Okay, biological catalysts. Enzymes are chemicals which break down complex food into simpler ones. So they are called as biological catalysts.
Now, which are the digestive glands? Salivary glands. எங்க? ஓகே, மவுத்ல 3 pairs இருக்கும். ஓகேவா? பக்கல் கேவிட்டில வந்து 3 pairs. கன்னத்துல கீழே மேல. ஓகேவா? 3 pairs இருக்கும். ஓகேவா? In the mouth. Then gastric glands. ஓகேவா? அது ஸ்டொமக்ல இருக்கும். ஸ்டொமக்கோட லேயர்ல அந்த செல்ஸ் இருக்கும். அது வந்து gastric juice வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதுல 3 enzymes இருக்கும். ஓகேவா? ரைட்? In the stomach. Then pancreas. ஓகேவா? ரைட்? Pancreas behind the stomach. ஓகேவா? Then liver. ஓகேவா? One on the right side of the stomach வந்து இருக்கும். Let us see the complete digestive system together. Okay, right? Oral cavity, mouth. இதுல salivary glands இருக்கு. Then esophagus, food pipe. ஓகேவா? Right? Then stomach. ஓகேவா? ஸ்டொமக்குக்கு மேல on topல வந்து liver. ஓகேவா? Right? Below the liver there is a balloon shaped organ called gallbladder. லிவர்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற பைல் ஜூஸ் இங்கதான் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? gallbladder. Then pancreas. Then small intestine. Then large intestine. Anus. Rectum, anus. ஓகேவா? large intestine. Anus. So இதுதான் complete digestive system. ஓகேவா? salivary gland, liver, gallbladder, pancreas. இதெல்லாம் glands. ஓகேவா? digestive glands. மத்தது எல்லாமே வந்து single elementary canal. ஓகேவா? Now, what happens in the digestive system? Complex food, which is difficult to absorb. Complex food வந்து starch, converted into simple food, which is easy to absorb. Okay, complex food includes carbohydrate, starch, fats, and proteins. Broke down into simple food. What are the simple foods? Glucose, fatty acids, amino acids. Okay, right? When we take in food, the food is taken through the mouth. Okay, inside the mouth, the food is processed to generate particles with small size. மென்னுதான் சாப்பிடணும். அப்படி அப்படியே அவசரமா சாப்பிடுறதுன்னு சாப்பிடவே கூடாது. ஓகேவா? ரைட்? ஸ்மால் சைஸ் ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் என்னது? chewing. ஓகேவா? ரைட்? salivary glands. The crushed food is wetted with saliva secreted by the salivary glands, so that it can pass through the soft lining of the alimentary canal. ஓகேவா? ரைட்? saliva கூட மிக்ஸ் ஆகுது. ஓகேவா? ரைட்? டோட்டலா வந்து saliva கூட மிக்ஸ் ஆயிட்டு சின்ன சின்ன பால் மாதிரி வந்து கன்வெர்ட் ஆயிடும். ஓகேவா? வாட்ஸ் ஹேப்பனிங் இஸ் த ஃபுட். ஓகேவா? salivary amylase வந்து என்ன பண்ணும்னா acts on food particle, starch. ஓகேவா? அந்த ஸ்டார்ச் கூட ஆட் பண்ணி அந்த ஸ்டார்ச்சை பிரேக் டவுன் பண்ணிடும். அங்கேருந்தே வந்து டைஜஸ்டிவ் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, பிரேக் டவுன் பண்ணி into smaller units, sugar. Okay, right? Starch, complex sugar, by the action of salivary amylase, simple sugars are on the create. All right. Food is partially digested in the mouth. Then the digestion of food starts in the mouth itself. Here, right? Now, the partially digested food goes down through the esophagus. Okay, goes down through the esophagus. How does this happen?
due to the rhythmic contraction and relaxation of muscles of esophagus. ஃபுட் என்ன பண்ணுது, மேல கான்ட்ராக்ட் ஆகும், கீழே எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகேவா? மேல கான்ட்ராக்ட் ஆகும், கீழே எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ அது மூலயமா ஆட்டோமேட்டிக்கா கீழே வந்து தள்ளப்படுது. ஓகேவா? ரைட். அப்போ இதே மாதிரி வந்து இந்த மூவ்மெண்ட் பேரு rhythmic contraction and expansion relaxation of the esophagus to process the food down is known as peristaltic movement. ஓகேவா? peristaltic movement. ஓகேவா? Now the food enters into the J-shaped stomach. ஓகேவா? ரைட். J-shaped stomach. அப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்பின்டர் மூலயமா ஓபன் ஆகுது. ஓகேவா? ரைட். Now the gastric glands present in the stomach release 3 gastric juices. Gastric glands அதோட ஸ்டொமக்கோட வால்ஸ்லயே இருக்கும். ஓகேவா? 3 juices வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, gastric juices. இந்த gastric juices என்ன பண்ணும், ஃபுட்டை வந்து further more வந்து டெவலப் பண்ணும். First one is HCl. ஓகேவா? What is the function of HCl? Action of ஓகேவா? ரைட். First, HCl kills the germ present in the food. பெப்சின் வந்து ஒர்க் ஆகுறதுக்காக அசிடிக் மீடியமா கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா? ரைட். அப்போ ஜெர்ம்ஸ் வந்து அன்வான்டட் ஜெர்ம்ஸ் எல்லாத்தையும் வந்து கில் பண்ணும். அப்புறம் வந்து it also create acidic condition which are necessary for the digestion of proteins. Protein digestion க்கு தேவை. Okay. Second juice is enzyme pepsin which digests proteins partially. Okay. Partially தான் வந்து digest பண்ணும். அப்போ pepsin proteins, okay, protein என்ன பண்ணும், pepsin கூட react ஆயிட்டு proteins partially வந்து break down பண்ணிடும். ஓகேவா? The third juice is mucus which protects the inner lining of the stomach. Okay, lining of stomach from action of acid. ஓகேவா? ரைட். HCl தான் ப்ரொடியூஸ் ஆகுதுல்ல. சப்போஸ் நம்ம ஃபுட்டை வந்து ரெகுலரா வந்து இன்டேக் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மியூக்கஸை தாண்டி ஆசிட் அதிகமாயிடும். அப்ப மியூக்கஸை தாண்டி உள்ள ஸ்டொமக்கோட உள்ள லேயரை வந்து டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சு. அதோட ஹையர் இதுதான் அல்சர். ஓகேவா? ரைட். எஸ்பெஷலி நிறைய பேரு ஸ்கூலுக்கு கிளம்புறப்பெல்லாம் வந்து லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஒழுங்கா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமலே போயிடுவாங்க. தட் இஸ் வெரி வெரி பேட். ஓகேவா? ஃபியூச்சர்ல ரொம்ப பெரிய ப்ராப்ளம் கொடுக்கும். ஏன்னா we are disintegrating our own stomach. ஓகேவா? ரைட். So the partially digested food leaves the stomach. ஓகேவா? Leaves the stomach. The exit of the food from the stomach is regulated by a muscle called sphincter muscle in the muscle. ஓகேவா? ரைட். sphincter muscle மூலமா வந்து exit ஆகுது. ஓகேவா? Now the food enters the small intestine. ஓகேவா? small intestineல enter ஆகுது. Small intestine is the longest part of alimentary canal. 5 to 6 meters வந்து இருக்கும். Fitted into a compact space in the belly by extensive coiling. Abdomen. ஓகேவா? ரைட். belly, abdomen. Extensive coiling, twist and turns மூலமா நல்லா வந்து ட்விஸ்ட் ஆயிட்டு டர்ன் ஆயிட்டு வந்து இருக்கும். ஓகேவா? ரைட். ஓகேவா? belly, small intestine இந்த இடத்துல தான் இருக்கு. Longer than the large intestine. Large intestine 1.5 meters கிட்ட தான் இருக்கும். இது 5 to 6 meters இருக்கும். Why it is called small intestine? Because of its small diameter. அதனாலதான் ஓகேவா? because it has smaller diameter than large intestine. Carbohydrates, fats and proteins are fully digested in small intestine. Digestion of food in the small intestine requires alkaline medium.
So the food received from the stomach has to be first made alkaline. அதாவது இப்ப ஆசிடிக்கா இருக்கு, அதை பேசிக்கா மாத்தணும். வாட்டர் அப்படின்னு இல்ல, பேஸ் ஆட் பண்ணாதான் வந்து பேசிக்கா மாறும். ஓகே, வாட்டர் கிடையாது, பேஸ் ஆட் பண்ணாதான் பேசிக்கா மாறும். இப்ப அசிடிக்கா இருக்கு HCl-னால, இப்போ பேஸா வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். அப்பதான் ஸ்மால் இன்டெஸ்டைன்ல டைஜஷன் நடக்கும். ஓகேவா, ரைட்? சோ ஓகேவா, liver produces bile juice which gets stored in gallbladder and released to the duct. ductனா சின்ன டியூப். ஓகேவா, ரைட்? ஸ்டொமக்ல இருந்து ஸ்பின்ஸ்டர் மசில் மூலமா ஃபுட் வந்து உள்ள டிராவல் ஆகுது. ஓகேவா, அப்புறம் pancreas and liver மூலமா வந்து இந்த இடத்துல வந்து என்சைம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா, ரைட்? Liver, the largest gland in the body, secretes bile juice. This bile juice is stored in gallbladder. இந்த gallbladderல ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேவா, ரைட்? லிவர்ல இருந்து gallbladderல கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டோர் ஆயிருக்கும். Whenever food enters the small intestine, the gallbladder releases bile juice into it through a duct. ஓகேவா, through a duct. Next, bile makes the food alkaline. ஓகேவா, அசிடிக்கா இருக்கிறத ஆல்கலைனா வந்து மாத்திடும். alkaline pH பேசிக்கா வந்து கன்வெர்ட் பண்ணிடும். It also breaks the large fat globules into smaller ones. This increases the action of enzymes. Okay, action of enzymes. This is called as emulsification of fats. Emulsification of fats. Okay, right? அப்போ fat globules இருக்கு, இதை பிரேக் டவுன் பண்ணி எமல்சிபிகேஷன் அப்படின்றது என்ன, ஆயில வந்து காம்ப்ளெக்ஸா இருக்க ஆயில பிரேக் டவுன் பண்ணி ஃபேட்டி ஆசிட்ஸா கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா, ரைட்? எமல்சிபிகேஷன் ஆஃப் ஃபேட்ஸ், இது பைல் பண்ணும். ஓகேவா, ரைட்? பிரேக் டவுன் பண்ணி காம்ப்ளெக்ஸா இருக்கிறத பிரேக் டவுன் பண்ணிடுச்சு. ஆல்ரைட், நவ ஆமா, ஓகேவா, ரைட்? நவ the pancreas secrete pancreatic juice. ஓகேவா, pancreatic juice ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா, pancreas. ஓகேவா, ரைட்? இப்போ இந்த pancreatic juice வந்து அதுவும் வந்து டக் மூலமா தான். The bile and pancreatic juice enters the small intestine through a common duct. இந்த ரெண்டு டக்டும் ஒன்னா சேர்ந்துதான் இங்க வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன்ல கலக்கும். ஓகேவா, ரைட்? ரெண்டுமே ஒன்னாதான் மிக்ஸ் ஆகும். ஓகேவா, காமன் டக்ட். The pancreatic juice has 3 digestive enzymes. The first one is trypsin. Okay, right? What does trypsin does? Trypsin digests proteins into amino acids. The lower unit of proteins வந்து amino acids. அப்போ proteins இருக்கு, proteins என்ன பண்ணும், அது கூட வந்து கனெக்ட் பண்ணி proteins break down into smaller amino acids convert பண்ணுது. The second one is lipase. Lipase, what it does? Lipase digests fats into fatty acids. Fats into fatty acids. Okay, well. The third one is pancreatic amylase. Pancreatic amylase என்ன பண்ணும், carbohydrates into glucose. அப்ப carbohydrates glucose குட்டி பார்ட்டா வந்து கன்வெர்ட் பண்ணும். So finally, complex food, that is carbohydrates, starch, fats and proteins, are converted to simple food: glucose, fatty acid and amino acids. Thus the food is completely digested
in the small intestine. Now, the digested food passes down through the small intestines. Okay, passes through the small intestines. Okay, inside the small intestine, there are numerous finger-like projections called villi. Okay, villi. Okay, right? Villi observes. Observe the digested food. இதோட finger like projections என்ன பண்ணும், இதோட surface ஏரியாவை flat-ஆ இருக்க surface ஏரியாவோட இந்த finger like substanceனால surface ஏரியா வந்து பயங்கரமா increase ஆகும். ஓகேவா? villi observes digested food. அப்ப villi full அந்த digested food வந்து observe பண்ணிக்கும். The villi are richly supplied with blood vessels. Blood vessels. The absorbed food is taken to each and every cell of the body where it is utilized for obtaining energy. அப்போ blood vessels மூலமா bloodல வந்து அந்த அப்சர்வ் ஆகுற எல்லா நியூட்ரிஷனையும் பாஸ் பண்ணிடுது. ஓகேவா? ரைட்? டோட்டலா அப்சர்வ் பண்ணி அந்த ஃபுட் மெட்டீரியல் டோட்டலா எல்லாத்தையுமே வந்து each and every செல்லுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். Now, the unabsorbed food passes into large intestine. Unabsorbed food passes through large intestine. Okay, right? Large intestine does not have any digestive function. இதுல வந்து எந்த ஒரு டைஜஷனும் நடக்காது. No enzymes are produced. Okay, right? It is 1.5 meters long. Okay, what it does is it has villi that observes water and salts. அத பொட்டாசியம், சோடியம், அயோடின் இது மாதிரி சால்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்து இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணும். வாட்டர் அண்ட் சால்ட்ஸை வந்து அப்சர்வ் பண்ணும். villi already வந்து we know it is a finger like projections. ஓகேவா? ரைட்? finger like projections. ஓகேவா? அப்ப என்ன ஆகுது, போக போக கொஞ்சம் கொஞ்சமா வாட்டர் அண்ட் சால்ட்ஸ் வந்து அப்சர்வ் ஆயிட்டு வெறும் வந்து வேஸ்ட் மெட்டீரியல்ஸ், அன்டைஜஸ்டட் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் மட்டும் தான் இருக்கும். Rest of the material is removed out through the anus. ஓகேவா? ரைட்? டோட்டலா வந்து ரிமூவ். The exit is regulated by the muscle called anal sphincter. A muscle called anal sphincter, a type of muscle which allows proper movement of excretion outside our body. Nutrition in plants. Like animals, plants also need food for growth and energy. Number one, green plants synthesize their own food by the process of photosynthesis. Synthesis, we already know, produce. Here, like we already saw in autotrophs, green plant in the presence of sunlight and chlorophyll takes in carbon dioxide and water, convert it into carbohydrates, okay, organic food carbohydrate, that is glucose, by a process known as photosynthesis. What is photosynthesis? Green plants in the presence of sunlight and in chlorophyll takes in carbon dioxide and water and convert it into organic food, glucose. Okay, right? Glucose by a process known as photosynthesis. Excess glucose is stored in the form of starch. ஒவ்வொரு பிளான்ட்டும் ஒவ்வொரு இடத்துல, ஒன்னு ஸ்டெம்ல இருக்கும், ஒன்னு வந்து லீஃப்ல இருக்கும், ஒன்னு வந்து ரூட்ஸ்ல இருக்கும், ஒன்னு ஃப்ரூட்ஸ்ல இருக்கும், நட்ஸ்ல இருக்கும். நட்ஸ்னா சீட்ஸ்ல இருக்கும். Right? Process of photosynthesis. Carbon dioxide and water எடுத்துக்கிறோமா?
கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டரை எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போ அந்த லீஃப்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, intake of carbon dioxide through stomata. Okay, stomata எங்க இருக்கும்? Base of the leaf. கீழே upper leafல இருக்காது, கீழே lower leafல. Carbon dioxide enters into the leaf through tiny pores present on the surface of the leaf called stomata. Okay, leaf called stomata. Okay, carbon dioxide உள்ள enter ஆகுமா? வாட்டர் வந்து xylem மூலியமா enter ஆகும். ரூட்ல இருந்து ஃபுல் எட்ஜ் வரைக்கும் xylem மூலியமா கனெக்டடா இருக்கும். டியூபுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் பிரஷர் மூலியமா வாட்டர் வந்து மேல தள்ளப்படும். ஓகேவா? ரைட். வாட்டர் அது மாதிரி வருது. அண்ட் ஸ்டொமேட்டா மூலியமா கார்பன் டை ஆக்சைடு வருது. ஓகேவா? இந்த பிரசன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். இது வந்து கோலன் கைமா, பேரன் கைமா, ஸ்க்ளெரன் கைமா, அது மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும். அந்த செல்ஸ்ல இது குளோரன் கைமா. ஓகேவா? எலங்கேட்டட் செல்ஸ் இருக்கும், ரஃப் ஸ்பாஞ்சி செல்ஸும் இருக்கும். ஓகேவா? இதுல இந்த கிரீன் டாட்ஸ் எல்லாமே வந்து குளோரோபிளாஸ்ட், அதுல குளோரோஃபில் இருக்கு. ஓகேவா? chlorophyll present in the chloroplast observe the radiant energy from the sunlight. When light energy enters inside, water molecules split into hydrogen and oxygen. அப்போ லைட் எனர்ஜி வந்து குளோரோஃபில் வந்து என்ன பண்ணும், அந்த லைட் எனர்ஜியை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு எனர்ஜி வேணும். ஈஸியா வந்து வாட்டர் மாலிகூல்ஸை பிரேக் பண்ண முடியாது, அதுக்கு எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜி வந்து ஜென்ரலா நம்ம சயின்ஸ்ல பார்த்தோம், எலக்ட்ரோலிசிஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் மூலயமா வந்து பிரேக் டவுன் ஆகும். எலக்ட்ரோலிட்டிக் டீகம்போஷன்ல பிரேக் டவுன் ஆகும்னு பார்த்தோம். அந்த எனர்ஜி ஓகேவா? ரைட். ஓகேவா? வாட் இட் டஸ், அந்த எனர்ஜி சன்லைட்டோட எனர்ஜி மூலயமா திஸ் ரிலீஸ் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் ஏடிபி, அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். பாஸ்பேட் PO4-3 சொன்னோம். ஓகேவா? நம்ம வந்து அயான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். ஓகேவா? அப்போ இந்த ஏடிபி மூலயமா எனர்ஜி ஜெனரேட் ஆகுதா, இந்த எனர்ஜி மூலயமா தான் என்ன ஆகுது, ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனா பிரேக் டவுன் ஆகுது. This energy is used to convert carbon dioxide and hydrogen into carbohydrates, that is glucose, C6H12O6. ஓகேவா? அப்போ குளோரோஃபில்ல இந்த ஏடிபி அந்த எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணி ஹைட்ரஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு கம்பைன் ஆயிட்டு குளுக்கோஸா மாறிடுச்சு. இதோட பை ப்ராடக்ட் வாட்டர் வேப்பர் அண்ட் ஆக்சிஜன் ஆர் ஃபார்ம்ட் as பை ப்ராடக்ட்ஸ். They are given out through the stomata. Stomata மூலியமா திருப்பி வந்து ரிட்டர்ன் பேக் வந்து ஆயிடும். ஓகேவா? ரைட். ரியாக்ஷன் ஃபார் photosynthesis. 6 carbon dioxide molecules react with 12 molecules of water in the presence of sunlight and chlorophyll, produce 1 molecule of glucose C6H12O6, 6 molecule of water vapor, and 6 molecule of oxygen gas, which has been liberated. Okay. The steps of photosynthesis do not take place one after another immediately. உடனே நடக்காது. ஓகேவா? நடுவுல ஒரு இன்டர்மீடியட் ப்ராடக்ட்ஸ் மாதிரி, இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எல்லாம் பிரிஞ்சிருச்சுல, ஒரு இன்டர்மீடியட் ப்ராடக்ட்ஸ் மாதிரி வந்து செக்ரிகேட் ஆகும். ஓகேவா? ரைட். அந்த இடத்துல இருந்துதான் நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? டெசர்ட் பிளான்ட்ஸ்ல என்ன பண்ணும், நைட்ல கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கும். டேக் இன் கார்பன் டை ஆக்சைடு அட் நைட். ஓகேவா? நைட்ல டேக் இன் கார்பன் டை ஆக்சைடு, ஓகேவா, அண்ட் கன்வெர்ட் இன்டு இன்டர்மீடியட் அன்ஸ்டேபிள் ப்ராடக்டா வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சு. ஓகேவா? ரைட். அண்ட் கன்வெர்ட் இன்டு intermediate products. Okay. Then during daytime, the intermediate product is acted upon by energy absorbed by chlorophyll and converted into glucose. Desert plants la இப்படிதான் வந்து கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா? ரைட். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட்.
right? First part digestion. Okay. இதுல நீங்க என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம ரெஸ்பிரேஷன் பார்க்க போறோம். நாளைக்கா? Okay, we are going into next part. Okay, next part, respiration. Okay, what is respiration? Respiration is the process of taking in oxygen and giving out carbon dioxide. Okay, right? Our lungs. Oxygen intake பண்றோம், carbon dioxide exhale பண்றோம். Inhale and exhale. Okay? Inhale and exhale. No, this is not respiration. This is called as breathing. Okay, right? Respiration வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், மூச்சு வந்து இழுக்கிறோம், கார்பன் டை ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடை வெளில விடுறோம் அப்படின்னு நினைக்கிறோம். That is breathing mechanism. What is respiration? Breathing is the part of respiration. It involves only exchange of gases. Then what is respiration? Oxygen enters the lungs through breathing. From the lungs, oxygen enters the blood. From the lungs enters the blood. Blood carries oxygen to the cells of the body. செல்க்கு கொண்டு போயிட்டு சேர்க்குது. ஓகேவா? That is especially மைட்டோகாண்ட்ரியால குளுக்கோஸ், பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் வந்து மைட்டோகாண்ட்ரியா. குளுக்கோஸ் இருக்கு அதுல, அங்க போதும். Inside the cell, oxygen enters the mitochondria. Oxygen enters mitochondria. In the mitochondria, food is broken down with the help of oxygen to release energy in the form of ATP. ATP என்ன சொன்னோம்? Adenosine triphosphate. Adenosine triphosphate. Okay, right? ATP, adenosine triphosphate. அப்போ பை ப்ராடக்ட் என்ன ஆகுது? வாட்டர் அண்ட் carbon dioxide create ஆகுது. Carbon dioxide and water vapors are given out by the as byproducts. They are given out through breathing. அப்ப திருப்பி இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணும்? பிளட்டுக்கு போகும். பிளட்ல இருந்து இம்பியூர் பிளட்டா லங்ஸ்க்கு வரும், ஹார்ட்டுக்கு வரும், ஹார்ட்ல இருந்து லங்ஸ்க்கு வரும். லங்ஸ்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணிட்டு ஆக்சிஜனை திருப்பி இன்டேக் பண்ணிக்கணும். நம்ம பிளட்ல இருக்க ஹீமோகுளோபின் அப்படின்ற அந்த அயன், ஓகேவா, அயன் காம்ப்ளெக்ஸ் மாலிகுல் என்ன பண்ணும்? அதோட வேலன்சி 4, 4 கார்பன் டை ஆக்சைடு மாலிகுலை கொண்டு போகும். 4 கார்பன் டை ஆக்சைடு மாலிகுலை டெபாசிட் பண்ணிட்டு 4 ஆக்சிஜன் மாலிகுலை எடுத்துக்கும். ரிட்டர்ன் பேக் ஆகும். ஓகேவா, ரைட்? அப்போ ரிட்டர்ன் பேக் இதுதான் ஆகுது. Depending upon the presence or absence of oxygen, respiration is of 2 types. Okay, in the presence of oxygen, respiration is known as aerobic respiration. Okay, in the absence of oxygen, it is known as anaerobic respiration. But respiration is of 2 types. நம்ம எல்லாம் aerobic respiration. Fungus, ஒரு சில ஃபங்கஸ்லாம் வந்து anaerobic respiration. It doesn't need oxygen. All right? Okay, இப்ப பட்டை விட்டியா?
கொட்டாய் விடுறோம் அப்படின்னு சொல்றோமா? ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னா, உன்னோட பாடிக்கு ரைட்டான ஆக்சிஜன் கண்டென்ட் இருக்கு அப்படின்னா உன்னோட பாடி வந்து எதுவும் பண்ணாது. சப்போஸ் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாருமே வந்து இப்ப சும்மா கை வச்சோம்னு வச்சுக்கோயே, இந்த மாதிரி வந்து கை வைக்கிறோம்னா பிரீத் பண்றப்ப தெரியும் லங்ஸ் இவ்வளவு தூரம் இருக்கு. இப்படி கை வச்சுட்டு நார்மல் பிரீத் பண்ணுங்களேன், மேல மட்டும் தான் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஆல்மோஸ்ட் வந்து 1/3 மட்டும் தான் எக்ஸ்பேண்ட் ஆகும். பேலன்ஸ் இருக்கிற இடத்துல ஆக்சிஜன் உள்ள போவே இல்லை. ஓகேவா? ரைட். அப்போ நல்ல பிரீத் பண்றோம்னா ஃபுல்லாவே வந்து எக்ஸ்பேண்ட் பண்றோம், கான்ட்ராக்ட் ஆகுதுன்னா ஆக்சிஜன் நிறைய இருக்கும். ஆக்சிஜன் நிறைய இருக்குன்னா லங்ஸ் ஃபுல்லா ஆக்சிஜன் ஃபில்அப் ஆயிருக்குன்னா பிளட்டால ஈஸியா நிறைய ஆக்சிஜனை கொண்டு போக முடியும். அப்ப நிறைய ஆக்சிஜன் கொண்டு போகுதுன்னா நம்மளோட பாடி வந்து ஆக்டிவா இருக்கும். சப்போஸ் நீங்க ஒழுங்கா பிரீத் பண்ணல, எஸ்பெஷலி நிறைய பேர் வாயில பிரீத் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ரைட். நாஸ்ட்ரல் பதில வாயில பிரீத் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன ஆகும்னா ரொம்ப ரொம்ப ஆக்சிஜன் கண்டென்ட் கம்மியா இருக்கும். பாடிக்கு இதுக்கு தேவை. எஸ்பெஷலி நம்ம கவனிக்கிறோம்ல, மூளையை யூஸ் பண்றோம்ல, நிறைய மூளையை யூஸ் பண்ற இடத்துலதான் இருக்கிறதுலே அதிகமான எனர்ஜி தேவை. ஒரு சிபியூல மோர் தென் 60% ஆஃப் எனர்ஜி ஸ்பெண்ட் ஆன் ப்ராசஸர் இருக்கு. ஓகேவா? ஒரு சிபியூல ஒரு கம்ப்யூட்டர் சிபியூ அதே மாதிரி தான் நம்ம பிரெயின் தான் இருக்கிறதுலே அதிகமான எனர்ஜி கன்சியூம் பண்ணும். ஓகேவா? மண்டை சூடாகுது அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, ரைட். அதை நம்ம கொலோக்கியலா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ரொம்ப யோசிக்கிறாங்கன்னா, ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்கன்னா, ரொம்ப அதிகமான யோசனை இருக்கிறப்போ பிரெயின் வந்து அதிகமான கன்செப்ஷன் நடக்கும். எனர்ஜி கன்செப்ஷன் அதிகமா நடக்கிறப்ப என்ன ஆகும்? ஹீட் தான் டெஃபினெட்லி அதிகமா ஜென்ரேட் ஆகும். அததான் மண்டை சூடு அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்ம வேற வேற மீனிங்க்கு வந்து நம்ம எடுத்துக்கணும். ஆல்ரைட். ஆக்சுவலா ஹீட் வந்து பயங்கரமா ஜென்ரேட் ஆகும். இதை கண்ட்ரோல் பண்றதுக்காக நம்மளோட வந்து ஆன்சிஸ்டர்ஸ் என்ன பண்ணாங்க, they told it is good for us to have oil in the head, அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்றதுக்காக. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், தலைக்கு என்ன சேர்க்க மாட்டோம். ஓகேவா? ரைட். இது எல்லாமே நம்மளுக்கு ரெகுலரா நடக்கிறது. ஓகேவா? அப்போ பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் மூலியமா ரெஸ்பிரேஷன் நடக்கிறது ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். வித்தவுட் ஆக்சிஜன் ரெஸ்பிரேஷன் நடக்கிறது அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். பை எக்ஸாம்பிள், இந்த சாக்கடை தண்ணி எல்லாம் இருக்குல்ல, ஓகேவா, அப்படியே கருப்பு கலரா வந்து ஆகுதுங்க. ஆக்சுவலா அது எதனால அது மாதிரி ஆகுது? பிகாஸ் ஆஃப் anaerobic ரெஸ்பிரேஷனாலதான் ஆகுது. ஓகேவா? ரைட். பாசி அதெல்லாம் வந்து நிறைய anaerobic ரெஸ்பிரேஷன் தான் நடக்கும். ஓகேவா? ஏரோ in the presence of air. ஓகேவா? anaero in the absence of air. அதனாலதான் aerobic respiration, anaerobic respiration. இதுல உங்களுக்கு வந்து டிஸ்டிங்விஷ் பிட்வீன் டிஃபரன்ஸ் பிட்வீன் aerobic and anaerobic respiration ஒரு கொஸ்டினே கேட்பாங்க. ரெகுலரா கேட்கிற ஒரு கொஸ்டின் தான். ஓகேவா? Phases of respiration. We saw that breathing is a part of respiration. It involves only exchange of gases. Actually, respiration involves release of energy inside the cell. So we also call it as cellular respiration. நீங்க பண்ற ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும், உட்காரத்துக்கும், பாக்குறதுக்கும், உங்க உடம்புல நடக்கிற டைஜஷனுக்கும் எல்லாத்துக்குமே எனர்ஜி தேவை. எனர்ஜி வேணும்னா என்ன பண்ணும்? செல்ல ஸ்டோர் பண்ணிருக்கிற அந்த ஃபுட் மாலிகுல்ஸ், அதாவது குளுக்கோஸ பிரேக் டவுன் பண்ணி அது மூலயமா எனர்ஜி, ஹீட் எனர்ஜி கொடுக்கணும். அது மூலயமா தான் நான் பேசுறேன், நீங்க கவனிக்கிறீங்க, நீங்க கேள்வி கேட்கறீங்க, நீங்க ஹேண்ட்ஸ் மூவ் பண்றீங்க, விளையாடுறீங்க, எல்லாமே இது மூலயமா தான் பாசிபிள். ஓகேவா? செல்லுலார் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரெஸ்பிரேஷன் ஹேப்பன்ஸ் இன்சைட் த செல். ஸ்டார்ட் ஃப்ரம் பிரீத்திங் மூலியமா ஸ்டார்ட் ஆயிட்டு அப்படியே ஆக்சிஜன் மூவ் ஆயிட்டு செல்லுக்கு போயிட்டு, செல்ல இருக்க மைட்டோகாண்ட்ரியா போயிட்டு அதுல இருக்க குளுக்கோஸை வந்து பிரேக் பண்ணி, ஓகேவா, ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகிறப்ப பிரேக் பண்ணி அடினோசின் ட்ரைபாஸ்பேட் எனர்ஜி கொடுக்குது. அந்த எனர்ஜி மூலியமா தான் நான் பேசுறேன், நீங்களும் பேசுறீங்க, நீங்களும் கவனிக்கிறீங்க, எல்லாமே. So since it's happening inside the cell, each and every cell, it is known as cellular respiration. Here. Therefore, we can say that respiration has two phases. One, breathing. Number two, cellular respiration.
Breathing is external respiration. Cellular respiration, also called as internal respiration. Exchange of gases is in a particular pathway. ஒரு pathway மூலியமா exchange of gases பண்ணிக்கிறோம். Release of here, there is release of energy in the form of ATP. Adenosine triphosphate. இது MCQல இந்த வாட்டி கேட்கறதுக்கு உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் சான்ஸ் இருக்கு. ATPயோட ஃபுல் ஃபார்ம். ஓகேவா, ரைட்? ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஓகேவா, இது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல இருக்கு. இது மைட்டோகாண்ட்ரியால ஹேப்பன் ஆகுது. ஓகே, மைட்டோகாண்ட்ரியால ஹேப்பன் ஆகுது. Let us study breathing, that is exchange of gases in detail. Exchange of gases in detail. Ma'am, first we will study exchange of gases in animals. Exchange of gases in animals. Different animals have different organs for respiration. For example, aquatic animals respire through gills. Okay, aquatic animals respire through gills. Actually, இது என்ன பண்ணும்? gills மூலமா வாட்டர் உள்ள இருக்குதா, வாட்டர்ல டிசால்வ் ஆயிருக்கிற சால்யூபிள் ஆயிருக்கிற அந்த ஆக்சிஜனை எடுத்துக்கும். ஓகேவா? terrestrial animals respire through lungs. Amphibian animals respire through skin. ஓகேவா, ரைட்? amphibians வந்து ஸ்கின்ல இருந்து வந்து ரெஸ்பயர் பண்ணும். அதனாலதான் மாய்ஸ்டாவே இருக்கும். ஓகேவா, ஒரு மாதிரி வளவளப்பா மாய்ஸ்டாவே வந்து இருக்கும். ஓகேவா, அப்போ 3 டைப் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ் கில்ஸ் மூலியமா நடக்கும், அக்வாட்டிக்கு, டெரஸ்ட்ரியலுக்கு வந்து லங்ஸ் மூலியமா நடக்கும், ஆம்பிபியன்ஸ்க்கு ஸ்கின் மூலியமாவே வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் நடக்கும். First, we will learn exchange of gases in aquatic animals. Okay, aquatic animals. Aquatic animals use oxygen dissolved in water. அப்போ atmospheric oxygen cold waterல நல்லாவே dissolve ஆகும். ஓகேவா, atmospheric oxygen cold waterல நல்லாவே dissolve ஆகும். ஓகேவா, right? The solubility of oxygen in water is much lower. So the amount of oxygen available is much lesser than air. Airல இருக்க ஆக்சிஜனோட definitely waterல dissolve ஆயிருக்க ஆக்சிஜன் கம்மியா தான் இருக்கும். Alright? ஏர்ல அதிகமா இருக்கும், டிசால்வ் ஆயிருக்க ஆக்சிஜன் வந்து டெஃபினெட்லி கம்மியா தான் இருக்கும். அட்மாஸ்பிரிக் ஆக்சிஜன் தான் டிசால்வ் ஆகுது. Hence, the rate of breathing is faster in aquatic animals. மீன் இருக்குல்ல, அதை நல்லா ஜூம் பண்ணி வீடியோல ஜூம் பண்ணி பாரு, அதோட வாய் எப்படி எல்லாம் மூவ் ஆயிட்டே இருக்கு. தண்ணி வந்து கில்ஸ் மூலியமா போயிட்டே இருக்கும், வாட்டர் வந்து வாயிலிருந்து வந்து வெளில வந்துகிட்டே இருக்கும், ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அக்வாட்டிக் அனிமல்ஸ்க்கு பிரீத்திங் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஓகேவா, ஸ்பீட் ஆஃப் பிரீத்திங், ரேட் ஆஃப் பிரீத்திங்ன்றது ஸ்பீட் ஆஃப் பிரீத்திங். நம்ம ஆவரேஜா வந்து 1 மினிட்க்கு எத்தனை வாட்டி பிரீத் பண்றோம்? 6 ஓகேவா, 12 to 15 ஆவரேஜ். நீங்க விளையாடுறீங்கன்னா நிறைய பிரீத்திங் ஆகும். ஓகேவா, ரைட்? நிறைய பிரீத்திங் ஆகும், ஃபாஸ்ட் ஆகும். ஓகேவா, அப்போ ஃபிஷ் என்ன பண்ணுது? அதுல இருந்தா எடுத்துக்குது. ஓகேவா, ஃபிஷ் take an oxygen rich water through the mouth and release it over the gills. அப்ப வாய் ஓபன் பண்ணி க்ளோஸ் ஆயிட்டே இருக்கும், தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கும், எடுத்துட்டு ஆக்சிஜன் எடுத்துட்டு அந்த வாட்டர் வந்து கில்ஸ் மூலியமா ரிட்டர்ன் பேக் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா, கில்ஸ் மூலியமா ரிட்டர்ன் பேக் ஆயிட்டே இருக்கு. ஓகேவா, ஆக்சிஜன் இருக்கு, வாட்டரை வந்து எடுத்துக்குது. ஓகேவா, through the gills, oxygen from the water enters the blood and carbon dioxide from the blood enters the water. Gills மூலியமா தான் வந்து பிளட்ல வந்து ஆக்சிஜன் என்டர் ஆகுது. அதே மாதிரி பிளட்ல இருந்து வர கார்பன் டை ஆக்சைட வெளியில வந்து வாட்டர்ல திருப்பி வந்து ரிட்டர்ன் பேக் ஆகுது. ஓகேவா, ரைட்? ஆக்சிஜன், this water containing carbon dioxide then leaves out from the gills. Gills மூலியமா வந்து வெளியில கார்பன் டை ஆக்சைடு வந்துகிட்டே இருக்கும். This process take place through diffusion.
அப்ப டிஃப்யூஷன்னா என்ன? ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் டிஃப்யூஷன். ரேட்டா அது ஆஸ்மாசிஸ் இல்லையா? Osmosis is a type of diffusion. Okay. சூப்பர். ஸ்ப்ரெட் ஆகுறது தான் ஆக்சுவலா டிஃப்யூஷன். இப்ப வாட்டர் வந்து ஒரு பாட்டில் இருக்கு, அந்த பாட்டில் வந்து டிரான்ஸ்பரண்ட் இருக்கு, அதுல இருந்து வந்து ஒரு இங்க் டிராப் வந்து உள்ள போட்டீங்கன்னா என்ன ஆகும்? அந்த இங்க் வந்து அப்படியே வந்து ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகும். கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபுல்லாவே வந்து அப்படியே டோட்டலா டைல்யூட் ஆயிடும், ஃபுல்லா எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆயிடும். தட் இஸ் நோன் அஸ் டிஃப்யூஷன், மூவ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஓகேவா ரைட்? இது மூலியமா தான் இது நடக்கும். ஓகேவா ரைட்? ஆஸ்மாசிஸ்ல வென் தேர் இஸ் ஒரு சைட் கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்கு, இன்னொரு சைட் கம்மியா இருக்கு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செமி பிரீமியபிள் மெம்பரேன் மூலியமா ஹையர் கான்சன்ட்ரேஷன்ல இருந்து லோவர் கான்சன்ட்ரேஷன், லோவர் கான்சன்ட்ரேஷன்ல இருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்ப அதுதான் ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதை வச்சுதான் நம்மளோட வாட்டர் இது வந்து ஃபில்டர்லாம் இப்போ நிறைய பேர் வந்து ஆஸ்மாட்டிக் ஃபில்டர்ஸ்லாம் யூஸ் பண்றாங்கல்ல, ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ், அக்வாகார்ட், அதெல்லாம் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் மூலியமா நடக்குது, ப்ரெஷர் மூலியமா நடக்கும். ஓகே, டிஃப்யூஷன் மூவ்மெண்ட் ஃப்ரம் ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன். அப்போ ஹையர் கான்சன்ட்ரேஷன் இருக்கிற ஏரியால இருந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு அப்படியே மூவ் ஆகுது அப்படின்னா, ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா தட் இஸ் டிஃப்யூஷன். அதுல ஆஸ்மாசிஸ் இஸ் a type of diffusion. When a semi-permeable membrane is defining in between வந்து அதை வந்து மூவ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அலோவ் பண்ணும், அதுதான் வந்து ஆஸ்மாசிஸ்னு சொல்லுவோம். ஓகேவா ரைட்? The concentration of oxygen is more in water as compared to blood. So oxygen enters the blood. Diffusion மூலியமா தான் நடக்குது. ஓகேவா? The concentration of carbon dioxide is more in blood as compared to water. So carbon dioxide enters the water. Okay. Exchange of gases in terrestrial animals. Okay. Terrestrial animals எல்லாத்துக்குமே exchange of gases. Terrestrial animal takes up oxygen from air. ஆட்டோமேட்டிக்கா எல்லா terrestrial animalஸும் வந்து ஆக்சிஜன் வந்து ஏர்ல இருந்து தான் எடுத்துக்குது. The respiratory organ in different animals are different, but the process of diffusion is common. அப்போ ஏர்ல அதிக கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கு, பிளட்ல ஆக்சிஜன் வந்து கம்மியா இருக்கு, லிவர் அந்த லங்ஸ்க்கு வர பிளட் கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்கு. அப்போ ஆக்சிஜனை எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை கொடுத்துரும். இத பத்தி ஸ்பெசிபிக்கா 11th தனியாவே படிப்பீங்க. ஓகேவா? ஒரு சைக்கிளே வந்து இருக்கும். பிளட்ல வந்து என்ன ஆகுது, லங்ஸ்ல என்ன ஆகுது, செல்ல எப்படி வந்து ஆக்சிஜன் உள்ள போகுது, கார்பன் டை ஆக்சைடு வெளில வருது, ப்ரெஷர் டிஃபரன்ஸ்னால நடக்கும். இத பத்தி நம்ம தெளிவாவே படிக்கணும். அப்போ டிஃப்யூஷன் இஸ் காமன் ஃப்ரம் ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன். ஓகேவா ரைட்? These organs have special structure that increase the surface area so that more exchange of gases take place. அப்போ லங்ஸ்குள்ள லாஸ்டா அப்படியே ப்ரோக் டவுன் ஆயிட்டு ட்ரக்கியா, பிரான்ச்சஸ், பிரான்சியோல்ஸ் அப்படின்னு ப்ரோக் டவுன் ஆயிட்டு கடைசி அப்படியே குட்டி குட்டி வந்து இது மாதிரி வந்து வேறு மாதிரி போயிட்டு லாஸ்டா ஒரு திராட்சை கொத்து மாதிரி, ஓகேவா, பபுள் பபுளா வந்து ஆல்வியோலஸ் இருக்கும். ஆல்வியோலை அது எல்லாமே ஒன்னா சேர்ந்து சாக் மாதிரி ஆல்வியோலஸ் இருக்கும். அந்த சாக்கை சுத்தி வந்து பிளட் வெசல்ஸ் இருக்கும். அந்த பிளட் வெசல்ஸ் தான் இம்பியூர் பிளட்டை கொண்டு வரும். அப்போ அந்த இடத்துலதான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் நடக்கும். அங்கேருந்து லங்ஸ்ல இருந்து பியூர் பிளட் வந்து டிராவல் ஆகும். ஓகேவா ரைட்? அப்போ ஆக்சிஜன் உள்ள போது, கார்பன் டை ஆக்சைடு வெளில வருது. சைமல்டேனியஸா இது ஒன்னாவே நடந்துகிட்டே வந்து இருக்கு. But these structures are delicate, so they are placed within the body. Okay. The process of respiration in human being occurs in a special system called respiratory system. Human respiratory system consists of
நாஸ்ட்ரல்ஸ். ஓகேவா? நாஸ்ட்ரல்ஸ்ல மைன்யூட் ஹேர்ஸ் இருக்கும். அது என்ன பண்ணும்? டஸ்ட் அது இதுன்னு அன்வான்ட் எல்லாத்தையும் வந்து எடுத்துடும். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஹோல் மாதிரி வந்து இருக்கும். அதுவும் வந்து பிகர் பார்ட்டிகல்ஸ் ஏர்ல இருக்க அந்த பிகர் பார்ட்டிகல்ஸ்ல ரிமூவ் பண்ணிடும். ஓகேவா? தென் ஃபேரன்ஸ், லாரன்ஸ், ஃபேரன்ஸ் அப்படின்ட்டு ரெண்டு இருக்கும். ஓகே, ஃபேரன்ஸ். அப்புறம் இது வந்து லாரன்ஸ், வாய்ஸ் பாக்ஸ். ஓகேவா? வாய்ஸ் பாக்ஸ், லாரன்ஸ், வாய்ஸ் பாக்ஸ். அப்புறம் அதுல இருந்து சின்ன சின்ன காயின் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒரு இந்த வெங்காய சிப்ஸ் வரும்ல, ரவுண்ட் ரவுண்டா ரிங் மாதிரி, அந்த ரிங் எல்லாம் அடுக்குன மாதிரி. ஓகேவா? ரைட். ட்ரக்கியா, வென் பைப். ஓகேவா? தென் அது வந்து ப்ரோக் டவுன் ஆயிட்டு பிரான்ச்சையா வந்து பிரான்ச்சையா ப்ரோக் டவுன் ஆகும். பிரான்ச்சஸ் ஆஃப் வென் பைப், பிரான்ச்சை. ஓகேவா? அது இன்னும் பிரேக் டவுன் ஆயிட்டு பிரான்ச்சியோல்ஸா வந்து மாறும். ஓகேவா? பிரான்ச்சியோல்ஸா மாறும். ஓகேவா? Now, nostril, openings of the nose. ஓகேவா? இதுல air passes through the nostrils. இந்த இடத்துல ஆல்ரெடி காசு கொடுத்தாச்சு, போய் எடுத்துக்கோங்க. மூணு கேன் ஆல்ரெடி பெண்டிங் இருக்கு. Inside the passage there are fine hairs. நிறைய பேர் அந்த ஹேர் எல்லாம் கூட வந்து பெரியவங்களா கட் பண்ணி விடுவாங்க. அதெல்லாம் ஆக்சுவலா கட் பண்ண கூடாது. அந்த ஃபைன் ஹேர் என்ன பண்ணும்? அன்வான்டா இருக்கிற அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அது எல்லாத்தையும் அங்கேயே ஃபில்டர் பண்ணிடும். வெறும் ஏர் மட்டும் தான் போகும். ஓகேவா? ஃபைன் ஏர்ஸ், தின் ஃபைன் ஏர்ஸ் இருக்கும். ஓகேவா? ரைட். இதுல டிராவல் பண்றப்போ ஏர் வந்து டிராவல் பண்றப்போ ஏர் கெட்ஸ் ஃபில்டர்ட் பை தி ஃபைன் ஏர். ஹேர் பிகம்ஸ் மாய்ஸ்ட் அண்ட் வார்ம். ஓகேவா? மாய்ஸ்டாவும் வார்மாவும் கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சு உள்ள போக போக. ஓகேவா? மாய்ஸ்ட், ஈரப்பதம். Alright. Inside the nose, there are special mucus secreting cells. ஓகேவா? mucus secreting cells இருக்கும். ஓகேவா? Right? Inside the nose. They secrete mucus which traps the dust particles. இந்த mucus என்ன பண்ணும்னா, நம்ம பிரீத் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அதுல ஒட்டிக்கும், ஸ்டாப் பண்ணிடும். ஓகேவா? ரைட். ஸ்டாப் பண்ணிடும். ஓகேவா? மியூக்கஸ் இது என்ன பண்ணும்? ஸ்டாப் பண்ணிடும். டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் வந்து மேக்சிமம் இங்கே வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். சப்போஸ் நம்ம வாயில மூச்சு இழுக்கிறோம்னா என்ன ஆகும்? அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உள்ள போயிட்டே இருக்கு. அப்போ கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து உண்டாகும். அதனாலதான் ரன்னிங் போறவங்க கூட வந்து என்ன சொல்லுவேன், ரன் பண்றப்போ பிரீத்திங் வந்து நோஸ்ல மட்டும் பண்ணணும், வாயில பண்ணக்கூடாது. ஏன்னா வாயில பண்ணனா நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் உள்ள இழுத்துப்போம், நம்மளோட பாடி கண்டிஷனை நம்மளே வீக் பண்ணிப்போம். ஓகேவா? The respiratory tract includes nostrils, pharynx, larynx, ஓகேவா, which is known as voice box. அப்புறம் trachea, windpipe. The trachea has a rings of cartilage which ensures that the air passage does not collapse. ரிங் ரிங்கா இருக்கும், கார்டிலேஜ் ரிங் ரிங்கா எலும்பு மாதிரி இருக்கும். இதை சுத்தி வந்து ஒரு இது மாதிரி வந்து பைப் மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் ட்ரக்கியா வந்து எப்படி இருக்கும்னா, இந்த வீட்டுல வந்து இந்த சாமா கழுவுறதுக்கு ஒரு பைப் மாதிரி போகும்ல, அப்படியே இழுத்தோம்னா எக்ஸ்பேண்ட் ஆகும், அந்த மாதிரிதான் இருக்கும். ஏன்னா கொலாப்ஸ் ஆகக்கூடாது. அதனால உள்ளுக்குள்ள இந்த ரிங் ரிங்கா இருக்குன்னா அது கொலாப்ஸ் ஆகாது. அதனால ரிங் ரிங்கா இருக்கும். ஓகேவா? ரைட். தேவையான வேலையை தேவையான நேரத்துல பண்ணும். ரிங் ரிங்கா இருக்கும். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன் அது இருக்கு அப்படின்ட்டு. அப்ப உள்ளுக்குள்ள அந்த ரிங் ரிங்கா வந்து இருக்கிறதுனால இது வந்து கொலாப்ஸ் ஆகாது, ஒட்டிடக்கூடாது. ஒட்டிடுச்சுன்னா காத்து உள்ள போகும். அதனால வந்து அதை கொலாப்ஸ் ஆகாம தடுக்கிறது தான் அந்த ரிங் ரிங்கா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் அந்த ஃபிங்கர் சிப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த ஆனியன் சிப்ஸ் இந்த சைஸ்ல அப்படியே ரவுண்டா அது மாதிரி மேல 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 அடுக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? அவுட் சைட்ல ஒரு சின்ன வந்து லேயர் மாதிரி அதை கவர் பண்ணிருக்கு. ஓகேவா? அப்போ அது கொலாப்ஸ் ஆகாம தடுக்கிறது தான் இந்த
கார்டிலேஜோட முக்கியமான ஃபங்க்ஷன். இது உனக்கு வந்து கொஸ்டின்லயே கேட்பாங்க. ஃபங்க்ஷன்ஸ்லாம் மேட்ச் த ஃபாலோயிங்லாம் கூட ஒரே கொஸ்டின்லயே மேட்ச் த ஃபாலோயிங்லாம் கேட்பாங்க. ஓகேவா? ரைட். கார்டிலேஜஸ். ஓகேவா? ரிங்கா இருக்கும். நெக்ஸ்ட் பிரான்ச்சை, அதுவும் ரிங்கா இருக்கும். பிரான்ச்சஸ் ஆஃப் வென்ஃபைல். ஆல்ரைட். தென் bronchioles. அப்புறம் ஃபைனலா இட் எண்ட்ஸ் இன் alveoli. நிறைய பலூன் பேக்கேஜஸ் மாதிரி. ஓகேவா? ஸ்மால் பலூன் லைக் சாக்ஸ். இப்ப இந்த பர்த்டேக்குலாம் நிறைய பலூன்லாம் ஒன்னா கட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ரைட். ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் இது எதுக்குள்ள இருக்கு? லங்ஸ்குள்ள இருக்கு. லங்ஸ் இருக்குல்ல, நம்ம அப்படியே விரிச்சு போட்டோம்னு வச்சுக்கோ, அப்படியே ஒரு பெரிய டென்ட் அளவுக்கு வரும். அவ்வளவு பெருசு நம்மளோட லங்ஸ். அது அதை வந்து கவர் பண்ணிருக்கு. ஓகேவா? ரைட். வேற என்னென்னலாம் வந்து இம்பார்ட்டன்ட்னா, லங்ஸ்க்கு வெளில என்ன இருக்கு? ரிப்ஸ். ரிப்ஸ் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகே, ரிப் கேஜ். இந்த ரிப் கேஜ் என்ன ஆகும்? இப்ப இதுதான் ரிப் அப்படின்னா, மேல ஒரு லேயர் மாதிரி இருக்கும், கீழே ஒரு லேயர் மாதிரி இருக்கும். ஓகேவா? மேல இருக்க லேயர் பேர் வந்து, அவுட் சைட்ல இருக்கிற லேயர் பேர் வந்து எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்னு சொல்லுவாங்க. எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில். உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஸ்கின் லேயர் மாதிரி வந்து கவர் ஆயிருக்கும். இந்த இதை நம்ம ஆடெல்லாம் சாப்பிட்டோம்னா அந்த நெஞ்சு இதுல வந்து பார்த்தோம்னா கறி வந்து அந்த மேல ஒரு லேயர் இருக்கும், பின்னாடி ஒரு லேயர் இருக்கும். ரெண்டு லேயர் இருக்கும். அந்த எலும்பு வந்து அந்த நெஞ்சு எலும்பு எப்படி இருக்கும்? அந்த எலும்பு வந்து ரெண்டு லேயருக்கு நடுவுல வந்து இருக்கும். ஓகேவா? ரைட். எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில், இன்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட். கீழே டயப்ரம். ஸ்டொமக்ல இருந்து அந்த டயப்ரம் தான் லங்ஸை வந்து பிரிக்கும். ஓகேவா? அப்ப இதுவும் வந்து ரெண்டு மசிலும், இந்த எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில், இன்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில், அப்புறம் டயப்ரம், இது இது எல்லாமே என்ன பண்ணும்? ஆல்டர்னேட்டா கான்ட்ராக்ட் ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும், கான்ட்ராக்ட் ஆகும். இப்ப எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில் கான்ட்ராக்ட் ஆகுறப்ப என்ன ஆகும்? இப்ப வெளியில கான்ட்ராக்ட் ஆகுது, அப்ப வெளியில புடிச்சு இழுக்கும், அவுட் சைட்ல இழுக்கும். இன்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், அப்ப உள்ள இருந்து தள்ளும். இப்ப வெளியில இருந்து இழுக்குது, ஓகேவா? உள்ள இருந்து தள்ளுது. அப்ப இப்படி இருக்கிற வந்து லங்ஸ் வந்து என்ன ஆகுது? இப்படி எக்ஸ்பேண்ட் ஆயிடுது. இப்படி இழுத்துட்டோம்னா என்ன ஆகும்? வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சா? டயப்ரம் என்ன பண்ணும்? அதோட மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகும், அப்ப கீழே இழுக்கும். அப்ப இந்த சைடும் இன்க்ரீஸ் ஆகுது, இப்படியும் இன்க்ரீஸ் ஆகுது, அப்ப வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது? வெளியில ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கு, அப்ப ஏர் வந்து உள்ள போகும். ஓகேவா? ஏர் வந்து உள்ள போகும். நீ மூச்சு இழுத்துல, அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? ரைட். ஓகே, ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டு இருக்கு. இப்போ எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில் வந்து லூஸ் ஆகுது. ஓகேவா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா உள்ள தள்ளும். எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில் வந்து கான்டாக்ட் ஆகுது, அப்போ உள்ள இருக்கும். டயப்ரம் எக்ஸ்பேண்ட் ஆகுது, அப்ப வெளில தள்ளும். அப்போ வால்யூம் வந்து பெருசா இருக்கிற வால்யூம் அப்படியே கம்மியாயிடுச்சு, ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அப்போ உள்ள இருக்க ஏர் வந்து வெளில வரும். ஓகேவா? இதுதான் ப்ராசஸ். The lungs are located in the thoracic cavity. ஓகேவா? செஸ்ட். ஓகேவா? செஸ்ட்ல தான் வந்து thoracic cavityல தான் லங்ஸ் இருக்கும். இது ப்ளூரல் ஃப்ளூயிட் வேற சொல்லுவாங்க, அந்த ஃப்ளூயிட் வேற வந்து இருக்கும். லங்ஸ் ஆர், ஓகேவா? லங்ஸ் வந்து thoracic cavityக்குள்ள இருக்கு. நம்பர் 1. ஓகேவா? லங்ஸ் லெஃப்ட் லங், ரைட் லங். ஓகேவா? When we breathe in, we lift our ribs and flatten our diaphragm, and as a result, chest cavity becomes larger. இப்ப நம்ம சொன்னோம்ல, ரிப்ஸ் வந்து இழுக்குது. இத ப்ராசஸ் பத்தி ரொம்ப தெளிவாவே நீங்க எழுதணும். இன்ஸ்பிரேஷன், எக்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஹேல், எக்ஸேல். ஓகேவா? ரைட். Because of this, air is sucked into the lungs and fills the expanded alveoli. ஆல்வியோலைல ஃபுல்லா வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது, நிறைய ஏரியா இருக்கா, ஏர் வந்து ஃபுல்லா வந்து கவர் ஆகுது. ஓகேவா? ரைட். இங்க பாருங்க, வெளியில ஓபன் ஆகுது, கீழே கான்ட்ராக்ட் ஆகுது, அப்ப கீழே இழுக்குது, சைட்ல ஓபன் ஆகுது, அப்போ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா வந்து ஏர் வந்து உள்ள பாஸ் ஆகுது. ஓகேவா? ரைட். இப்போ இந்த பாட்டு தெளிவா பார்த்தோம்னா,
வாட்ஸ் ஹேப்பனிங்? பிரான்ச்சைஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பிரான்ச்சியோல்ஸ் இருக்கு. ஓகேவா, ரைட்? பிரான்ச்சியோல்ஸ் இருக்கு. ஃபைனலா இட் இஸ் எண்டிங் இன் ஆல்வியோலை. அப்ப இந்த ஆல்வியோலைய அப்படியே ஜூம் பண்ணணும்னு வச்சுக்கோயே, பலூன் லைக் சாக்ஸ். அந்த ஆல்வியோலை ஜூம் பண்ணோம்னா இப்படிதான் இருக்கும். ஓகேவா? இத சுத்தி வந்து இப்ப இந்த ப்ளூ கலர் வருதா, இது வந்து இம்பியூர் பிளட் வந்து வருது. தட் இஸ் வித் கார்பன் டை ஆக்சைடு வெளில வருது, உள்ள வந்து வருது. வந்துட்டு இதுல வந்து நரிஷ் ஆகுது. இப்ப இந்த இடத்துல ஆல்வியோலைல என்ன ஆகுது, ஸ்பேஸ் நிறைய இருக்கா, அப்ப ஆக்சிஜனை வந்து எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணிடும். போறப்ப பியூர் பிளட்டா வந்து டிராவல் பண்ண ஆரம்பிச்சு. ஓகேவா? தென் பிளட் வெசல்ஸ். ஓகேவா? The thin walls of alveoli are closely surrounded by a network of blood capillaries. கேபிலரின்றது மைன்யூட் வெசல்ஸ். ஓகே, மைன்யூட் டியூப் தான் வந்து கேபிலரிஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ரைட்? Let us see how exchange of gases take place. அப்ப during breathing, oxygen enters the lungs and then into alveoli. ஓகேவா? ஆக்சிஜன், ஓகேவா, ரைட்? alveoli. Okay, the alveoli are surrounded by a blood capillaries which contains blood. Okay, blood capillaries சுத்தி அப்படியே ஃபுல்லா அப்படியே வந்து ஒரு நெட் மாதிரி வந்து சுத்தி இருக்கும். ஓகேவா? இதுதான் அதோட எக்ஸ்பென்ஷன். ஓகே, ஆல்வியோலைய சுத்தி பிளட் கேபிலரிஸ், ஆல்வியோலை, பிளட் கேபிலரி, பிளட் செல்ஸ். ஓகேவா? இப்போ பிளட் வந்து ஃப்ளோ ஆகுதா, ஃப்ளோ ஆகுறப்போ what it will do, the hemoglobin present in the RBCs, okay, right, red blood corpuscles of the blood, absorbs oxygen from the thin walls of the capillaries. அப்ப thin walls of capillaries ல இருந்து oxygen அப்சர்வ் பண்ணிடும். நம்பர் 1 RBC, red blood corpuscles, அதுல தான் ஹீமோகுளோபின் இருக்கும். ஓகேவா? ஹீமோகுளோபின் இருக்கும். ஆக்சிஜனை அப்சர்வ் பண்ணிக்குமா? The oxygen is carried to all the tissues of the body. Alright, ஒவ்வொரு டிஷ்யூக்கும் வந்து பிளட் வந்து கொண்டு போயிட்டு சேர்த்து. At the same time, carbon dioxide from the tissues is taken up by the hemoglobin and released in the alveoli by diffusion. அப்ப அதே சமயத்துல கார்பன் டை ஆக்சைடையும் வந்து வர பிளட் வந்து கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு வரும், எடுத்துட்டு வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடை விட்டுட்டு ஆக்சிஜனை எடுத்துக்கும். ஓகேவா? This carbon dioxide goes out of the body when we breathe out the air. அப்ப breathe out பண்றப்ப நம்ம என்ன பண்றோம்? அப்போ இந்த hemoglobin helps in exchange of gases between the alveoli and the surrounding tissues. Hemoglobin தான் help பண்ணும். So hemoglobin is also called as respiratory pigment. Respiratory pigment. During the breathing cycle, when air is taken in and let out, the lungs always contain a residual volume of air so that there is sufficient time for oxygen to be absorbed and for the carbon dioxide to be released. Residual air. இப்போ ஒரு பிளாஸ்டிக் கவர்ல இருந்து மொத்தமா நம்ம எடுத்துடலாம்ல, மொத்தமா ஏர் எடுத்துடலாம்ல. ஆனா இப்ப கொஞ்சமா க்ளோஸ் பண்ணிருக்கோம், அப்போ ஒரு குறிப்பிட்ட வால்யூம் ஆஃப் ஏர் வந்து உள்ளே இருக்குல்ல, அது ரெசிடியூவல் ஏர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ரெசிடியூவல் ஏர், ரெசிடியூவல் வால்யூம். ஓகேவா? அப்ப எவ்வளவு வால்யூம் ஆஃப் கேஸ் வந்து எப்பவுமே உள்ள இருக்கு. ஓகேவா, ரைட்? இப்ப நீ மூச்சு பிடிச்சுக்கிட்டே இருக்கல, நேத்து வந்து மூச்சு பிடிச்சுட்டே இருந்தீங்களா, இருந்தாலும் உள்ளுக்குள்ள அந்த மெக்கானிசம் நடந்துகிட்டே இருக்கு. எது வரைக்கும்? உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஆக்சிஜன் கண்டென்ட் வரைக்கும் அது வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா, ரைட்? அப்போ நெக்ஸ்ட் இதுதான் வந்து நம்மளோட ரெஸ்பிரேஷன் இன் ஹியூமன் பீயிங். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் இன் பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸ் do not have respiratory organs கிடையாது. ஓகேவா? நம்மளுக்கு இருக்கிற மாதிரி வந்து பிளான்ட்ஸ்க்கு வந்து ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் வந்து கிடையாது.
Plants are stationary. Okay, movement இல்ல, fixed at one place. So their energy requirement is less. அப்ப மூவ்மெண்ட் அதிகமா இல்லாததுனால எனர்ஜி வந்து அவ்வளவு தேவையில்லை. நிறைய ஃபுட் எடுத்து நிறைய வந்து எனர்ஜி இருந்து தேவையா இருந்துச்சுன்னாதான் அதோட டெத்தும் அதிகமா இருக்கும். ஓகேவா? அப்போ மூவ்மெண்ட் அதிகமா இல்லாததுனால எனர்ஜி அப்படின்றது அவ்வளவா வந்து அதுக்கு அவசியம் இல்லை. So the process of respiration is slower as compared to animals. So there is very little transport of gases. The gases are exchanged by the process of diffusion. இந்த இடத்துலயும் diffusion மூலமா தான் கேஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். Higher concentration to lower concentration. During daytime. Daytimeல இந்த மாதிரி exchange of gases நடக்குது. Due to open stomata respiration, the photosynthesis is simultaneous. Simultaneousனா ஒண்ணா நடக்குது. Simultaneous. During photosynthesis, oxygen is released. Okay, during photosynthesis, oxygen is released. Right? O2 is utilized for respiration. அப்ப அந்த ரிலீஸ் ஆகிற ஆக்சிஜன் வந்து எப்படி பார்த்தாலும் ரெஸ்பிரேஷனுக்கு ஆக்சிஜன் தேவை. ஓகேவா? ரைட்? ஓகேவா? ரெஸ்பிரேஷனுக்கு ஆக்சிஜன் தேவை. கார்பன் டை ஆக்சைடு இஸ் கிவன் அப். ஓகேவா? ரெஸ்பிரேஷன் அப்போ கார்பன் டை ஆக்சைடு இஸ் கிவன் அவுட். பிளான்ட்டுக்கும் தான், பிளான்ட்டுக்கும் கார்பன் டை ஆக்சைடு தான் கிவன் அவுட். ரெஸ்பிரேஷன், ரெஸ்பிரேஷனோட ஆக்டிவிட்டி பிளான்ட்டுக்கு கம்மியா இருக்கு. ரெஸ்பிரேஷனோட ஆக்டிவிட்டி பிளான்ட்டுக்கு கம்மியா இருக்கு. ஓகேவா? ரைட்? அப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடு இஸ் அகைன் யூஸ் ஃபார் போட்டோசிந்தசிஸ் பிளான்ட்ஸ். ஓகேவா? ரைட்? டூரிங் நைட் டைம், நைட் டைம்ல போட்டோசிந்தசிஸ் நடக்காதுல்ல, நோ போட்டோசிந்தசிஸ். அப்ப ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகல. அப்ப டூரிங் ரெஸ்பிரேஷன் என்ன பண்ணும்? ஆக்சிஜனை எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணும். நைட்ல மரத்துக்கு அடியில எல்லாம் படுத்து தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நைட்ல மரத்துக்கு அடியில படுத்து தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அடர்த்தியான மரம் இருக்கு, அங்கெல்லாம் படுத்து தூங்கக்கூடாதுன்னு. ஏதோ பேய் வந்து நம்ம உடம்புல வந்து உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல சொல்லுவாங்க. ஆக்சுவலா பேய் எல்லாம் இருக்காது. ஓகேவா? ரைட்? அதே மாதிரி எல்லா கதவு ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஓகேவா படுத்து தூங்குறோம்னு வச்சுக்கோயே, ஏதோ ஒண்ணு அப்படியே நெஞ்சு மேல வந்து அமுக்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். அது ஏன் பேய் வந்து நெஞ்சு மேலேயே மிதிக்குதுன்னு தெரியல. ஓகே, அங்கேயே உட்காருது, வேற எங்கேயும் உட்கார்றதுக்கான இடமே கிடைக்கலையா? ஆக்சுவலா ஆக்சிஜன் கண்டென்ட் லோ ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோயே, ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. ஏசி வந்து போட்டிருக்கப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா ஏரை வந்து உள்ள இழுத்து இழுத்து வந்து வெளில விட்டுட்டு இருக்கு. ஓகேவா? அது வந்து ஏரை வந்து வெளியில இருந்து அப்படியே எடுத்துட்டு உள்ளுக்குள்ள வந்து ஏரை சர்க்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நான் சொல்றது எல்லா ஜன்னல் கதவு அது இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம படுத்திருக்கிறோம். ஓகே, ஒரு 4-5 பேர் படுத்திருக்காங்கன்னா யாராவது ஒருத்தவங்களுக்கு ரொம்ப சஃபகேஷனா இருக்கும். சஃபகேஷன்னா ஆக்சிஜன் பத்தல, ஏர் ஃபுல்லா கார்பன் டை ஆக்சைடா இருக்கு, டோட்டலா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஏரை எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு வெளியில இருக்க, இப்ப நான் பிரீத் பண்ண கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது, ஹீட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நான் பிரீத் பண்றப்ப வர கார்பன் டை ஆக்சைடு ஹாட்டா வரும். ஓகேவா? ரைட்? ஹாட்டா வரும். அதனால வந்து இதுவும் வந்து பாசிபிள். ஓகேவா? ரைட்? அப்போ நைட்ல வெறும் கார்பன் டை ஆக்சைடு மட்டும் தான் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு பிளான்ட்டுக்கு, அதோட ஏரியா அதிகம் இல்ல. அப்ப சுத்தி கார்பன் டை ஆக்சைடா இருக்கு, உனக்கு ஆக்சிஜன் பத்தல, அப்ப உனக்கு மூச்சு வந்து இழுக்க ஆரம்பிச்சிடும். இப்ப யாரோ ஒருத்தங்க நம்மளை பிடிச்சி அமுக்குற மாதிரியே ஃபீலிங்கா இருக்கும். அதனாலதான் மரத்து மேலேயே பேய் இருக்கும். ஓகேவா? ரைட்? சரியா? நைட்ல தான் வரும், மார்னிங்ல வராது. அதான் இன்விசிபிள்ல, மார்னிங்க வந்து குடிச்சாலும் நம்மளுக்கு தெரியாதுல்ல.
அப்போ இது எல்லாமே சயின்டிபிக் ரீசன்ஸ் இருக்கு. ஓகேவா? அப்போ நைட்ல போட்டோசிந்தசிஸ் நடக்கல, ஆக்சிஜன் நிறைய ரிலீஸ் ஆகல. அப்ப கார்பன் டை ஆக்சிஜனை பக்கத்துல இருக்க ஆக்சிஜனை எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு மட்டும் தான் எலிமினேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ரைட். ரெஸ்பிரேஷன் ஃபேஸ், பிரீத்திங் ஆர் எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன், செல்லுலார் ரெஸ்பிரேஷன், செல்குள்ள நடக்கிற அந்த ரியாக்ஷன்ஸ். ஓகேவா? எனர்ஜி ரிலீஸ் பண்றது. ஓகேவா? Now let us see cellular respiration, also called as internal respiration. Cellular respiration. Cell இருக்கு. Inside the cell there is an organelle called as mitochondria. Mitochondria. Inside the mitochondria, glucose is oxidized. Glucose oxidize ஆகிறப்பதான், glucose oxygen கூட join ஆகிறப்பதான் எனர்ஜி கிடைக்கும். பிரேக் டவுன் ஆகும். கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் கிரியேட் ஆகும். broken down by oxygen. ஓகேவா? glucose is oxidized to produce energy. ஓகேவா? that is ATP, adenosine triphosphate. adenosine triphosphate. ஓகேவா? ரைட். இதுதான் செல்லுலார் ரெஸ்பிரேஷன். இட் இஸ் அ பயோகெமிக்கல் ப்ராசஸ். ஏன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் தான் அங்க ஹேப்பன் ஆகும். பயோகெமிக்கல் ப்ராசஸ். chemical process inside living cells. அதனால தான் அது biochemical process அப்படின்னு வந்து சொல்லுவோம். Let us see the steps of cellular respiration. Inside the cell, glucose, which is a 6 carbon compound. Okay, 6 carbon compound glucose is broken down into pyruvate. Okay, pyruvate, which is a 3 carbon compound. 3 carbon compound பிரியும். pyruvate. pyruvic cycle அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட். This step is taken place in cytoplasmல இது ஆக்ட் ஆகும். ஓகே. This process is anaerobic. anaerobicனா என்ன? aerobicனா presence of oxygen, anaerobicனா absence of oxygen நடக்கும். அப்ப glucose broke down into 3 carbon pyruvate. Okay, absence of oxygen, anaerobic. It is called as glycolysis. In the process இருக்குல்ல, glucose converting into pyruvate. 6 carbon glucose is converted into 3 carbon pyruvate. In the process பேர் தான் glycolysis. Okay, now pyruvate enters the mitochondria. Pyruvate enters the mitochondria. All right. 3-cell pyruvate enters the mitochondria. Here, pyruvate is broken down in the presence of oxygen to release energy in the form of ATP. அப்ப இந்த மைட்டோகாண்ட்ரியால தான் இந்த பைருவேட்டை வந்து broke down பண்ணும். ஓகேவா? இதுதான் ஆக்சிஜன் மூலமா நடக்குது. இங்கதான் anaerobic respiration நடக்குது. ஓகேவா? ரைட். எதுக்காக? இந்த பைருவேட்ல குளுக்கோஸ்ல இருந்தா அந்த ஏடிபியை வந்து ரிலீஸ் பண்ணி விடுறாங்க, எனர்ஜி. ஓகேவா? ரைட். அப்ப எத்தனை ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகுது ஒரு பைருவேட்? 38 ஏடிபிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஒரு பைருவேட். 3 கார்பன் பைருவேட் வந்து 38 ஏடிபி மாலிகூல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ என்னவா பை ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது? கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டரா கிடைக்குது. ஓகேவா? ரைட். வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடா கிடைக்குது. ஓகேவா? However, during heavy exercise, நீங்க விளையாடுறீங்க, ஓடுறீங்க, ஓகேவா? The human cells respire in the lack of oxygen. அப்போ ஆக்சிஜன் பத்தல, நீங்க ஓடுறீங்க, நிறைய எனர்ஜி ஸ்பெண்ட் பண்றீங்க, ஆக்சிஜன் பத்தல. அப்ப என்ன ஆகும்? எக்ஸசைஸ் பண்றோம், ஹெவி எக்ஸசைஸ், ஆக்சிஜன் பத்தல, ஓடுறோம், விளையாடுறோம், அப்ப என்ன ஆகுது? So in the muscle cell, pyruvate is broken down in the lack of oxygen to release energy. ஃபுல்லா ஆக்சிஜன் கூட பிரேக் டவுன் ஆகுறப்ப 38 கிடைச்சது. 38 ஏடிபி கிடைச்சது எனர்ஜி.
இப்போ ரெண்டு எனர்ஜி தான் கிடைக்குது. ஆப்ஷன் லேக்கா இருக்கு, கம்மியா இருக்கு. ரெண்டு எனர்ஜி தான் கிடைக்குது. ஓகே, பைருவே பிரேக் டவுன் ஆச்சுன்னா ரெண்டு ஏடிபி தான் வந்து கிடைக்குது. ஓகேவா, ரைட்? ஹியர் லாக்டிக் ஆசிட் இஸ் ஃபார்ம்ட் அஸ் அ பை ப்ராடக்ட். அப்போ என்ன ஆகுது, இந்த முட்டி வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது எல்லாம் சொல்றாங்கல்ல, விளையாட்டு வந்து கை வலிக்குது, கால் வலிக்குது எல்லாம் சொல்றாங்கல்ல, அங்க என்ன ஆகுதுன்னா லாக்டிக் ஆசிடா மாறிடும். ஓகேவா, லாக்டிக் ஆசிட். சரியா, ரைட்? அதோட ஃபார்முலா உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா, இப்போ அது வந்து ஆக்சிஜன் கம்மியா இருக்கிறதுனாலதான் அது நடக்குது. அப்ப என்ன பண்ணணும், நல்லா வந்து விளையாடுறதுக்கோ எக்ஸசைஸ் எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல பிரீத்திங் பண்ணணும். இப்ப இந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டுலாம் வராங்கல்ல, கையை இப்படி ஸ்ட்ரைட்டா நீட்ட சொன்னா நீட்டவே முடியாது அவங்களால. கையை வந்து இப்படியே தான் இருக்கும், இப்படியே தான் இருப்பாங்க, இப்படியே தான் இருப்பாங்க. ஓகேவா, எக்ஸசைஸ் ரொம்ப ஹெவி எக்ஸசைஸ் பண்றவங்கலாம். ஓகேவா, ரைட்? ஏன் அப்படின்னா வந்து அந்த இடத்துல லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆயிடும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அந்த லாக்டிக் ஆசிட் அந்த ஜாயிண்ட் எல்லாத்தையும் வந்து அப்படியே அறுக்க ஆரம்பிச்சிடும், கரோட் பண்ண ஆரம்பிச்சிடும், தேய்மானம், முட்டி தேய்மானங்கள் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா, ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஹவுஸ் ஒய்ஃப் இவங்க வந்து அவங்களே அறியாம வீட்டுக்குள்ளேயே ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் நடப்பாங்க. அப்ப நடக்க 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 என்ன ஆகும், எனர்ஜி வந்து பயங்கரமா இது தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா வந்து பத்தாது. அப்ப லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அவங்களுக்கு தான் இந்த முட்டி வலிலாம் ப்ராப்ளம் வரும். எனர்ஜி வந்து அங்கதான் அதிகமா ஸ்பெண்ட் ஆகும். அப்ப லாக்டிக் ஆசிட் அதிகமாக அதிகமாக என்ன ஆகும், முட்டி வலி வர ஆரம்பிச்சு. ஓகேவா, ரைட்? லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். This lactic acid gets accumulated in the muscles. பாடிலாம் ஒரே பெயினா இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல, அது இந்த ரீசன்னால தான். ஓகேவா, ரைட்? Due to this, the muscles feel static during exercise. கையெல்லாம் வலிக்குது. இப்போ ஒரு பெரிய டம்பிள்ஸ் எடுத்து நிறைய வாட்டி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே கையெல்லாம் அப்படியே வந்து இழுக்கும், வலிக்கும், பெயின் அதிகமா இருக்கும். தட் இஸ் டியூ டு திஸ் ரீசன் ஒன்லி. ஓகேவா, organism like yeast respire in the complete absence of oxygen. ஈஸ்ட் இருக்குல்ல, அது ரெஸ்பயர் பண்றதுக்கு ஆக்சிஜனேட் தேவையில்லை. So in the case of yeast, pyruvate is broken down in the absence of oxygen to release 2 ATP. ஆக்சிஜன் இருக்காது, அதுக்கு கொஞ்சம் எனர்ஜி தான் தேவை. அதனால வந்து anaerobic respiration தான் ஈஸ்ட் எல்லாம் வந்து ஆகும். ஓகேவா, பைருவேட் 3 கார்பன் பைருவேட் வந்து 2 மாலிகுல் ஆஃப் ஏடிபி தான் ப்ரொடியூஸ் பண்ணுது, 2 ஏடிபி தான் ப்ரொடியூஸ் பண்ணும். Here ethanol and carbon dioxide are formed as byproducts. அப்ப அங்க நம்மளுக்கு உடம்புல லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆச்சா, ஈஸ்ட் என்ன பண்ணும், எத்தனால் கிரியேட் பண்ணும். அதனாலதான் ஃபெர்மெண்டேஷனுக்கு ஈஸ்ட் யூஸ் பண்றாங்க. கிரேப் ஜூஸ்லாம் இருக்குல்ல, கிரேப்பை ஈஸ்ட் ஆட் பண்ணி என்ன பண்றாங்க, வேகமா ஃபெர்மெண்ட் ஆக வைக்கிறாங்க. அப்ப ஆல்கஹால், இங்க டாஸ்மாக்ல இருக்கிற ஆல்கஹால் இப்படிதான் கிரியேட் பண்றாங்க. ஈஸ்ட் ஆட் பண்றதுனால ஃபெர்மெண்டேஷன் நடக்கும். ஓகேவா, நல்லதா அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுதான். உன்னோட பாடியிலேயே வந்து ஆல்கஹால்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. உன்னோட பாடி மெட்டபாலிசம் ஹீட்டை மெயின்டைன் பண்றதுக்கு ஆல்கஹால்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. நீ குடிக்கிற வந்து மருந்து எல்லாத்துலயும் பார்த்தோன்னா ஆல்கஹால் இல்லாம இருக்காது, இத்தைல் ஆல்கஹால் அது மாதிரி இருக்கும். இப்போ நீ கோல்டான ஒரு ஆர்டிக் ரீஜன்ல இருக்கு, ஓகேவா, ரைட்? உன் பாடியோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும். அப்போ நீ கொஞ்சம் ஆல்கஹால், எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, இந்த கோல்டர் ரீஜன்ல இருக்கிறவங்க அவங்களோட ஃபுட்டை முடிச்சுட்டு டெஃபினெட்லி ஆல்கஹால்ஸ், வைன்ஸ் அதெல்லாம் எடுத்துப்பாங்க. ஏன்னா அது வந்து அவங்களோட தூக்கத்துல இருக்கிறப்ப கூட வந்து டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும். டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு வச்சுக்கோ, என் தூக்கத்திலே செத்துருவேன். அதனால இங்கிலீஷ் பீப்புள், அதாவது கோல்டு ஏரியால இருக்க பீப்புள் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஃபுட்டுல எப்பவுமே கொஞ்சம் ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கும். ஃபுட்டு முடிச்சோன்னே ஆல்கஹால் சாப்பிடுவாங்க, அளவாதான், ஓவரா குடிச்சிட்டு மட்டையாகிறது இல்லை. ஓகேவா, ரைட்? சரியா, ரைட்? ஃபுட்டா இருந்தாலும் பிரியாணியா இருந்தா கூட அளவா சாப்பிட்டாதான், ஓவரா சாப்பிட்டாலும் முடியாது.
ஓகேவா? ரைட்? ஓகேவா? அப்போ இது என்ன பண்ணுது? எத்தைல் ஆல்கஹால் ஃபார்ம் பண்ணுது, அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் பண்ணுது. This process is called as fermentation. அப்ப ஈஸ்ட்ல இந்த பைருவேட் வந்து ஈஸ்ட்ல பைருவேட் வந்து என்ன பண்ணுது? broken down into two ATP molecules producing ethanol. ethanol வந்து C2H5OH. ethanol ரெண்டு கார்பன் எத்தனால், அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் ரெண்டு மாலிகுல் ஆஃப் ஏடிபி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? ஆல்ரைட். அப்போ இது வரைக்கும் ரெண்டாவது பார்ட். ஆல்ரைட்.